இது பட்டினப்பாலையை ஒத்த ஒரு நூலாக இருக்கின்றது. அதிகமாக பானைகளிலே அவர்கள் அதனை சேமித்து வளைகளிலே தொங்க விடுவார்கள். என்னுடைய எல்லா வீடுகளிலும் பழைய காலங்களிலே அந்த வளைகளிலே இந்த காடி தொங்குகின்ற காரணத்தினாலே எங்களுடைய ஊருக்கு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் ராஜராஜ சோழன் சித்திரமேடி என்கின்ற அந்த பெயரோடு ஒரு ஊர் இருக்கின்றது. கே அருந்தவராஜா என்ற இயற்பெயரை கொண்ட நீங்கள் எழுத்துத்துறையில மேலிக்குமரன் என்ற பெயரில் எழுதி வாரீங்கள். இந்த அருந்தவராயா என்ற பெயர்ல இருந்து மேலிக்குமரன் என்ற பெயர் எப்படி உருவாகியது? கே அருந்தவராஜா என்பதனுடைய விரிவாக்கம் காடிவளை கதிரிப்பிள்ளை அருந்தவராஜா என்பதன் அதனுடைய விரிவாக்கம். காடிவளை என்பது நான் பிறந்த கிராமம். அந்த அந்த காடிவளை என்பதும் ஒரு முக்கியமான ஒரு பெயர். என்னவென்றால் எங்களுடைய கிராமத்தை சுற்றி முழுவதும் பனம் தோப்புகளாக தான் இருக்கும். அங்கே முக்கியமான எல்லோருமே பனையினுடைய கிழங்கு அல்லது பனாட்டு போடுவது செய்வது, கிழங்கு அவிப்பது, ஒடியல், புழுக்கொடியல் என்று சொல்லி இது எல்லா வீடுகளிலும் சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இதிலே இந்த பனாட்டு போடுகின்ற பொழுது முதல் நாள் ஒரு பாயிலே பனம் விதையை அதில் இருந்த களி எடுத்து அந்த களியை பிசைந்து அதனை ஊற்றினால் அதிலே சிறிது அந்த குழம்பை எடுத்து வைத்து விடுவார்கள். அடுத்த நாள் அவர்கள் பிசையும் பொழுது இந்த முதல் நாள் வைத்து அதை அதற்குள்ளே ஊற்றித்தான் பிசைவார்கள். அந்த வைத்ததுக்கு பேர் காடி. தயிருக்கு உரை போல அதுக்கு பேர் காடி. அந்த ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இவர்கள் இதே மாதிரி எடுத்து வைத்து 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 அதனை இதனுடன் சேர்ந்து பிசைவது அதனுடைய ஒரு வழக்கம். இந்த காடி எங்களுடைய அங்கே நிறைய இந்த வேலைகள் நடைபெறுவதன் காரணத்தாலே அதிகமாக பானைகளிலே அவர்கள் அதனை சேமித்து வளைகளிலே தொங்க விடுவார்கள். எங்களுடைய எல்லா வீடுகளிலும் பழைய காலங்களிலே இது இருந்ததாக எங்களுடைய பெரியோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வளைகளிலே இந்த காடி தொங்குகின்ற காரணத்தினாலே எங்களுடைய ஊருக்கு காடி வளை என்று சொல்லி பெயர். அந்த கிராமத்திலே தான் நான் பிறந்தேன். நான் பின்னாலே நான் மேலிக்குமரன் என்று என்னுடைய பெயரை எழுத்துத்துறையிலே மாற்றிக்கொண்டேன். உண்மையிலே மேலிக்குமரன் என்பது பல பேருக்கு ஆச்சரியமான ஒரு பெயர் தான். மேலி என்பது ஔவையார் பாடியிருக்கிறார். மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை என்று சொல்லி மேலி செல்வம் கூளைப்படாது என்று சொல்லுவார்கள். மேலி என்பது அங்கே பார்த்தீர்களானால் பொதுவாக கலப்பையை குறிக்கும். ஆனால் கலப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியைத்தான் மேலி என்று சொல்வார்கள். ஆனாலும் கலப்பையை ஒட்டுமொத்தமாகவும் மேலி என்று சொல்வது உண்டு. அதே போல உழவு தொழிலையும் மேலி என்று அழைக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. உழவு என்பதையும் மேலி என்று சொல்கின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. இயல்பாகவே நான் ஒரு விவசாயினுடைய மகன். நான் இளமையிலே விவசாயம் செய்த காரணத்தினாலே நான் அந்த பெயரை எனக்கு சூட்டி கொண்டேன், மேலி குமரன் என்று சொல்லி. குமரன் என்றால் ஒரு இளைஞன் என்கின்ற அர்த்தத்தில் வரும் மேலி குமரன் என்று. இதிலே நான் ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் ராஜராஜ சோழன் மற்றது அவருடைய மகன் இங்கே ராஜேந்திர சோழன் ஆகியவர்கள் இலங்கையை ஆண்ட பொழுது இங்கே ஒரு விவசாய குழுக்களை அமைத்திருந்தார்கள். அந்த விவசாய குழுக்களை ஒவ்வொரு ஊர்தோறும் அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த விவசாய குழுக்களை தெரிவு செய்யும் பொழுது ஒரு பானைக்குள்ளே அந்த ஊர்ல உள்ள எல்லாருடைய பெயரையும் எழுதி போட்டு அதில் இருந்து தெரிவு செய்வார்கள் ஒவ்வொருவராக. இதற்கு பெயர் குடவோல முறை என்று சொல்லுவார்கள். இதனை அவர்கள் சித்திரமேடி என்று சொல்லி அதற்கு பெயர் வைத்திருந்தார்கள் அந்த குடவோல முறைக்கு. இது பின்னால் அவர்கள் எல்லாம் போயெல்லாம் முடிந்த பின்னாலும் இளவாலையிலே என்னோட ஊருக்கு பக்கத்து ஊராக சித்திரமேடி என்கின்ற அந்த பெயரோடு ஒரு ஊர் இருக்கின்றது இப்பொழுது. அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று குறிப்பாக அதை சொல்லலாம். நான் மேலிக்குமரன் என்று பெயர் வைத்ததுக்கான காரணம் நான் ஒரு விவசாயின் மகன் என்பதனால் தான்.
நீங்க சொன்ன இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய இந்த காலச்சுவடுகள் என்ற நூலில கூட நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என அது தொடர்பான விடயங்களையும் இதுல தந்திருக்கிறீங்களா? காலடிச்சுவடுகளில் வந்து நான் மிக முக்கியமான வரலாற்று குறிப்புகள், இதை விட அதிகமான வரலாற்று குறிப்புகள் அதிலே பதிவு செய்திருக்கிறேன் என்றால் எங்களுடைய ஊரை பற்றியது. இந்த நூல் நான் எழுத வேண்டியதற்கான காரணம் கூட 77ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலம், யுத்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு முந்தி எங்களுடைய ஊர் வந்து எப்படி இருந்தது, அங்கே எப்படி எங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருந்தன, எங்களுடைய பாடசாலை, எங்களுடைய வாசிய சாலை, எங்களுடைய கோயில், எங்களுடைய வயல்வெளிகள், இவைகள் எல்லாம் சேர்ந்த அந்த ஊர் வந்து அன்றைக்கு நாங்கள் எப்படி அங்கே வாழ்ந்தோம் என்பதனை நான் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய அந்த காடிவளையிலே இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 32 சிறு கிராமங்களை அதோடு சேர்த்து நான் இணைத்திருக்கிறேன். அதிலே பெரிய பெரிய கிராமங்களும் உண்டு, சிறிய கிராமங்களும் உண்டு. இந்த கிராமங்களுக்கான வரலாற்று செய்திகளையும் நான் அதிலே பதிவு செய்திருக்கிறேன் அந்த நூலிலே. இந்த நூல் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இதே போல ஒவ்வொரு கிராமங்களிலும் எல்லோரும் தங்களுடைய கிராமத்தை பற்றிய பதிவை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், இலங்கையில் எங்களுடைய நிலம் எங்களுக்கானதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். எதிர்காலத்தில் என்னுடைய காடிவளையில் அல்லது இளவாலையில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்னுடைய காலடி சுவடுகள் பெரிய ஒரு உதாரணம். இதே போல ஒவ்வொரு கிராமங்களும் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு நூலாக்கி வைத்தால் வருங்காலங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது மிகவும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த நூலை நான் எழுதினேன். இந்த நூல் பற்றி நூலகரின் செல்வராஜா என்று சொல்லி நூல் தேட்டம் என்கின்ற ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறவர் லண்டன்ல இருக்கின்றார். அவர் அப்பொழுது என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தவர். அவர் பின்னால் தினக்குரல் பத்திரிகையிலே எழுதுகின்ற பொழுது சொன்னார், இது பட்டினப்பாலையை ஒத்த ஒரு நூலாக இருக்கின்றது, நிச்சயமாக எல்லாரும் இதை வந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. நான் இங்கே வவுனியாவிலே இந்த நூல் வவுனியா தமிழ்ச்சங்கத்தாலே அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது, அப்பொழுது இதனை அறிமுகம் செய்து நயவுரை செய்தவர்கள் சொன்னார்கள், நாங்களும் எங்களுடைய கிராமங்களை பற்றி எழுத வேண்டும் என்று. நான் இன்று வரைக்கும் நான் கேள்விப்படவில்லை எந்த நூலும் அப்படி வெளிவந்ததாக. இது ஒரு எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணி. நான் 2 பணியை செய்திருக்கின்றேன். ஒன்று ஜெர்மன் தமிழ் வரலாறு, 2வது என்னுடைய ஊர் வரலாறு. இது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் வாழ்ந்ததற்கான சுவடுகள் நிச்சயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். இலங்கையிலே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குறையாக காணப்படுவது எங்களுடைய வரலாறு தொடர்ச்சியாக பேணப்படவில்லை, நாங்கள் ஆவணப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு பெரிய குறைபாடு எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எங்களுடைய இந்த தேவைகளை நாங்கள் நிச்சயமாக ஆவணப்படுத்த வேண்டும். ஒரு எழுத்தாளருடைய பணி நிச்சயமாக வந்து அதனை ஆவணப்படுத்துவதாக தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கலைத்துறையை தொடர்ந்து பொது சேவை வந்து இன்றளவும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை வந்து உங்களோட 2 கண்கள் என்று சொல்லலாம். ஒன்று கலைத்துறை, மற்றது வந்து பொது சேவைன்னு சொல்லி. இந்த 2ஐயும் செய்யும் போது நிறைய இடர்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டு இருக்கலாம். இந்த இடர்களை எல்லாம் தாண்டி, இந்த சவால்களை எல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை வந்து நான் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், என்னுடைய சமூக செயற்பாடுகள் என்பது நான் அதில் கண்டுகொண்ட அனுபவங்களில் முக்கியமானதாக குறிப்பிட வேண்டியது, ஒரு எழுத்தாளருக்கு நாங்கள் தொடர்ந்து கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சிலப்பதிகாரத்தையும் பேசி கொண்டிருக்கின்ற அதே வேளை இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். நான் வந்து ஒரு 5 கிராமங்களை அமுதசுரபி என்கின்ற என்னுடைய மனைவியின் பெயராலே அமுதசுரபி அறக்கட்டளை என்று ஒன்றை நிறுவி இருக்கின்றேன். அதில் என்னோடு ஒரு 7 பேர் இணைந்து வேலை செய்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் இணைந்து 5 கிராமங்களை தத்தெடுத்திருக்கின்றோம். சிதம்பர நகர், மதுரா நகர், சிதம்பரபுரம், கற்குளம் 1, கற்குளம் 2, இந்த 5 கிராமங்களையும் நாங்கள் தத்தெடுத்திருக்கின்றோம். இந்த மக்களுடன் வாழ்கின்ற பொழுதுதான் நான் எழுத்தாளன் என்கின்ற வகையிலே என்னால் நிறைய விடயங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைக்கு சமூகத்தில் கிராமங்கள் தீண்டப்படாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. கிராமங்களுக்குள்ளே எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லை. அது சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அவர்களை கவனிப்பார்கள் இல்லை. அவர்களுக்குள் போதை பொருள் பாவனை இருக்கின்றது.
அவர்கள் மிகவும் மோசமான நிலைமை, அவர்களுக்கு சமூக ஒழுங்குகள் இல்லை. அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, 11ஆம் வகுப்பு படிக்கும் போது, 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே காதலித்து கொண்டு யார் ஒருவனை கூட்டிக் கொண்டு ஓடி விடுகிறார்கள். பின்னால் அவன் போதைப்பொருள் பாவனையாளன் என்று தெரிஞ்ச பிறகு இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அடி உதை என்று சொல்லி அவர்கள் மிகவும் துன்பப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு அவன் விட்டுட்டு போய்விடுகின்றார். இந்த பெண்கள் தெருவிலே நிற்கின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விமோசனம் வேண்டும். அந்த ஆண் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விமோசனம் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எழுச்சியின் கரங்கள் என்கின்ற ஒரு பெண்கள் வட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த பெண்கள் வட்டம் 210 பெண்களை கொண்டதாக இந்த 5 கிராமங்களிலேயும் கிளைகளை அமைத்து இயங்கி வருகின்றது. இங்கே நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். மக்களுடன் வாழும் பொழுதுதான் நாங்கள் அந்த இலக்கியத்தை கற்றுக்கொள்கின்றோம் என்பதற்கு என்னுடைய கொள்ளிக்காசு நூலிலே 3 கதைகளை நான் அந்த கிராமங்களில் இருந்து தான் எழுதியிருக்கின்றேன். அவர்களுடைய அந்த நேரடியாக நான் பார்த்த அனுபவங்கள், அவர்களுடைய எதிர்காலங்கள் தொடர்பான கேள்விகள் எல்லாற்றையும் நாங்கள் மக்களுடன் வாழும் பொழுது, அதற்காக எல்லோரும் போய் மக்களுடன் வாழ முடியும் என்பது அல்ல, ஆனால் இதை எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமாகத்தான் நினைக்கின்றேன். அங்கே அந்த பெண்கள் அமைப்பு மாதம் கூடுகின்றார்கள். எல்லோரும் சேர்ந்து இணைந்து இன்றைக்கு 5 வருடங்கள் ஆகின்றதை தொடங்கி அவர்கள் தங்களுடைய அந்த அமைப்பை தாங்களே நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமைமிக்க தலைமை, ஒரு செயலாளர் தன்னுடைய அறிக்கைகளை தயாரிப்பது, நிர்வாகங்களை ஒழுங்குபடுத்துவது, ஒரு பொருளாளர் நிதி அறிக்கையிடல், நிதியை பேணுவது என்பதெல்லாம் அவர்கள் மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக ஒவ்வொரு உறுப்பினரும் மாதம் 100 ரூபாய் சந்தாவாக நீங்கள் இந்த எழுச்சியங்கரங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று. இப்பொழுது 5 வருடங்களில் 2 கிராமங்கள் தங்களுடைய சந்தாவாக 1.5 லட்சம் ரூபாயை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். 1 லட்சம் ரூபாய் அவர்கள் சேமித்ததன் பின்னால் அவர்களுக்கு அன்றாடம் தேவைப்படுகின்ற ஒரு 5000 ரூபாய் வரையிலான ஒரு அவசர தேவைக்கு அவர்கள் எழுச்சியங்கரங்களிடம் உடனடியாக எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும் என்றால் பொருளாளர் கொடுப்பார். அதை அவர்கள் ஒரு 3 மாதங்களுக்குள்ளே கட்டி முடிக்க வேண்டும். இதன் மூலம் பலர் இன்றைக்கு பயன் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கிராமங்களிலே வாழ்கின்ற பொழுதுதான் எங்களுடைய இந்த இலக்கியங்கள் பழைய இலக்கியங்களை, நாங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை பேசிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நிகழ்கால இலக்கியங்களை பதிவு செய்ய வேண்டும். அது அனுபவத்தின் ஊடாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதனை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இதிலே எனக்கு நிறைய இடர்கள் வந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் தாண்டி என்னுடைய மனதிலே இலக்கியமும், நீங்கள் சொன்னது போல இலக்கியமும் இந்த சமூக செயற்பாடும் என்னோடு இருக்கின்றபடியினாலே நான் அவற்றை மிகவும் துணிச்சலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய நூல்களில ஜெர்மன் தமிழர் வரலாறு என்ற இந்த நூல் ஒரு மிக முக்கியமான ஒரு நூல். அதோட உங்களுடைய நூல்களை ஆய்வு செய்து ஆய்வுக்குட்படுத்தி ஒரு கையேடையும் நீங்கள் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். இது தொடர்பான விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் என்னுடைய கிராமத்தை பற்றி காலடி சுவடுகள் எழுதிய போல ஜெர்மனியிலே நான் 30 வருடங்கள் வாழ்ந்த காலத்தை ஒரு நூலாக பதிவு செய்திருக்கின்றேன். நான் அதற்காக ஒரு 20 வருடங்கள் அங்கே நிறைய உழைத்திருக்கின்றேன் என்று சொல்லலாம். என்னவென்றால் நிறைய பேர்களிடம் அது தொடர்பான பேட்டிகளை எடுத்து அந்த நூல் அன்றைய காலத்தில் நாங்கள் போன இங்கே ஜெர்மனிக்கு சென்ற காலங்களிலே அங்கே இருந்த வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, எங்களை பற்றி ஜெர்மனியர்களுடைய சிந்தனை எப்படி இருந்தது, எங்களுடைய வேலை, எங்களுடைய கல்வி, இவை தொடர்பாக எப்படியான சூழ்நிலை இருந்தது என்பதையும், நாங்கள் ஏன் ஜெர்மனிக்கு போனோம் என்பதனையும், அதை தொடர்ந்து இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த நூல் சஞ்சிகைகள், உதாரணமாக 86ஆம் ஆண்டளவிலே ஐரோப்பாவிலே 35 சஞ்சிகைகள் வெளிவந்தன, தமிழ் சஞ்சிகைகள். இன்றைக்கு 1-2 சஞ்சிகைகள் தான் அதிலே குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே மண் சஞ்சிகை மிக மிக முக்கியமானது, சிவராஜா அவர்களால் நடத்தப்பட்டு வருகின்றது. எங்களுடைய அன்றைய வாழ்வியல் முறையையும், எங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நாடு ஜெர்மனி, அந்த ஜெர்மனியினுடைய மொழி எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அவர்களுடைய கலாச்சாரம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. மதம் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இருந்தாலும்
எங்களுக்கு வந்து இந்த மொழியும் இந்த கலாச்சாரமும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்தது. அவை தொடர்பாக நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அதனை எப்படி வெல்லலாம் என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதே போல நிறைய தமிழ் ஆலயங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவ ஆன்மீக பணியகம் அங்கே செயலாற்றுகின்றது. அதே போல முஸ்லீம்கள் அங்கே தமிழ் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரையும் நான் பேட்டி கண்டு இந்த நூலிலே ஆவணப்படுத்தி இருக்கின்றேன். நான் முன்பு சொன்னது போலத்தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நான் சொன்னேன், ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்றவர்கள் தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்பான ஒரு ஆவணப்படுத்தலை இப்படி நூலாக வெளியிட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் வருங்கால பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பது தெரியாது. ஆகவே அது ஆவணப்படுத்தல். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எழுத்தாளனாக எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய விடயம், ஆவணப்படுத்தல் மிக மிக முக்கியமானது. அது எதிர்காலத்தில் இப்படி ஒரு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை எங்களுக்கு எச்சமாக விட்டு செல்கின்ற ஒரு விடயமாகத்தான் அதனை பார்க்க முடியும். இதனை மேல நாட்டவர்கள் மிகவும் அற்புதமாக செய்கின்றார்கள், நாங்கள் மிக மிக குறைவு. இந்த ஜெர்மன் தமிழர் வரலாறு நான் எழுதியதன் பின்னால் எந்த நாட்டவரும் தங்கள் நாட்டை பற்றி எழுதியதாக தெரியவில்லை. எங்களுக்கு தெரிந்த வகையிலே உடனடியாக கவிதை நூல் போடுவது அல்லது சிறுகதை அல்லது நாவல், இதற்குள்ளேயே நின்று கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ஆவணப்படத்திலே ஒவ்வொரு எழுத்தாளரும் மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் எங்களுடைய ஜெர்மனிலே தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஜெர்மன் தமிழர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அவற்றை எப்படி அவர்கள் வென்றார்கள் என்ற விவரங்களை நான் இதிலே பதிவு செய்திருக்கிறேன். இதுக்கு முன்னாலே வந்து ஒரு சிறிய நூல் ஒன்று வெளிவந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு வந்து நான் இது 180 பக்கங்களிலே பதிவு செய்திருக்கின்றேன். இந்த அளவுக்கு அந்த நூல் சிறப்படையவில்லை என்று சொல்லி மேடையிலே பேசினவர்கள் சொன்னார்கள். இந்த நூல் வந்து எல்லா நாடுகளிலையும் நிச்சயமாக வந்து தங்களுடைய நாட்டிலே அந்த மக்களோடு தாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. அதே போல என்னுடைய இந்த 6 நூல்களையும் நான் இங்கே இலங்கைக்கு வந்த பின்பு கொழும்பு தமிழ் சங்கத்திலும் வவுனியா தமிழ் சங்கத்திலும் என்னுடைய காடிவளை இந்து இளைஞர் சனசமூகத்திலும் அறிமுகம் செய்திருக்கின்றேன். இங்கே வவுனியாவிலே வாழக்கூடிய ஒரு ஆசிரியை என்னுடைய நூல்கள் 6ஐயும் எடுத்து ஆய்வு செய்வதற்காக என்னிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதனை எனக்கு ஏற்படுத்தி தந்தவர் நண்பர் பார்த்திபன் அவர்கள் தான். அவரிடம் வந்து அவர் கேட்ட பொழுது அருந்தவண்ணை இருக்கின்றார், அவரிடம் போனால் அது நிச்சயமாக நீங்கள் செய்யலாம்னு சொல்லி அவர் வந்து என்னுடைய 6 நூல்களையும் ஒவ்வொரு நூலாக ஆய்வு செய்து மிகவும் அருமையாக அவருடைய பல்கலைக்கழக முதுகலைமானி தேர்வுக்காகத்தான் இந்த ஆய்வை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் மிகவும் அருமையாக செய்திருக்கின்றார். எனக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கின்றதுதான் நான் அதனை சொல்ல வேண்டும். ஆவணப்படுத்தல் தொடர்பாக நீங்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டீங்கள். நாங்கள் பார்த்த இடத்துல வந்து உங்களோட வீடு முழுவதுமே தமிழ் சான்றுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது. இதுல உங்களோட வீட்டு அடித்தளத்துல கூட ஒரு ரகசியம் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல கேள்வி. நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் நாங்கள் எதை பேசுகின்றோம், எதை எழுதுகின்றோமோ அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளவன் நான். அந்த வகையிலே தான் நான் வள்ளுவர் சிலையை வைத்தது தொடக்கம் அத்தனை விடயங்களையும், உதாரணமாக நான் என்னுடைய கதவிலே வந்து எழுதியிருக்கின்ற தமிழ் எழுத்துக்கள் இங்கே வருங்கால சிறார்கள் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு கீழே வந்து தமிழ் எண்கள், தமிழர்களுக்கென்று ஒரு எண் வடிவம் இருந்தது என்பதனை நான் அதிலே பொறுத்திருக்கின்றேன். இது வந்து என்னுடைய ஒரு ஆத்ம திருப்தியை விட என்னுடைய சமூகம் சார்ந்த அனைவரும் இதனை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே வேளையில் நீங்கள் சொன்னது ரகசியம் என்று சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஒரு முன்மாதிரியாக வந்து இந்த வீட்டுக்கு அத்திவாரம் போட்ட பொழுது வந்து ஒரு நினைவு கல்லை அந்த அத்திவாரத்துக்குள்ளே வைத்திருக்கின்றேன். அந்த நினைவு கல்லிலே என்னுடைய பெயர் அருந்தவராஜா, என்னுடைய மனைவியின் பெயர் வந்து இந்திராணி, நாங்கள் இருவரும் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர்கள். இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி நான் என்னுடைய வீடு கட்டுவதற்காக இந்த அத்திவாரத்திலே இந்த நினைவு கல்லை பதிவு செய்கின்றேன் என்று சொல்லி தமிழிலே எழுதி அந்த நினைவு கல்லை அதற்குள்ளே வைத்திருக்கின்றேன். இது பிற்காலங்களிலே வந்து ஒரு ஆழ்வாராய்ச்சி ஏற்படுத்தப்படும் பொழுதோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ ஒரு தமிழன் இங்கே வாழ்ந்தான் என்பதற்கான ஒரு
அடையாளமாக இது இருக்கும். வவுனியாவை பொறுத்த வரைக்கும் வவுனியா மிகவும் ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கின்றது. இங்கே எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமாகுமா என்கின்ற ஒரு கேள்வி கூட இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், புதுசாக வீடு கட்டுகின்ற ஒவ்வொருத்தரும் இதே போல ஒரு நினைவு கல்லை எங்களுடைய அந்த அத்திவாரத்திலே வைக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் ஒரு 10,000 பேர் இதை செய்வமாக இருந்தால் 10,000 தமிழர்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கலை இலக்கிய துறையில தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் சமூக செயற்பாடுகள்ல ஈடுபடுகிறீர்கள். இந்த ஆவணப்படுத்தல்கள்ல மிக முக்கியமாக கவனம் செலுத்துகிறீர்கள். இப்படி நீங்கள் சமூகத்துல மிகுந்த ஒரு பற்றாளனாக இருக்கிறீங்க. இன்றைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட நாட்டில இருக்கிற இளந்தலைமுறை ஒரு விதத்துல பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்துல இருக்கிற எங்களுடைய பரம்பரையை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு விதத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 தலைமுறையினருடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. ஒவ்வொரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாகத்தான் இது இருக்கின்றது. இந்த கேள்வியிலே என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிராமங்களுக்குள்ளே வேலை செய்கின்ற காரணத்தினாலும் நாங்கள் அங்கே ஒரு மேலதிக வகுப்பு ஒன்றை நடத்துகின்றோம். மாணவர்களுக்கு கற்பிப்பது தமிழ், கணிதம், ஆங்கிலம் ஆகிய 3 பாடங்களும் அவர்கள் பாடசாலை முடிந்து வந்த பின்பு நாங்கள் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் அதிலே தமிழ் கற்பிக்கின்றேன். 60 மாணவர்கள் வரையில் எங்களிடம் படிக்கின்றார்கள். அது ஒரு உதாரணமாக கொள்ளலாம். நாங்கள் ஏனைய கிராமங்களிலும் இதை விஸ்தரிக்கிறதுக்கு இருக்கின்றோம். மிக விரைவிலே நாங்கள் ஒரு நூல் நிலையம் ஒன்றை அந்த மாணவர்களுக்காக அங்கே திறக்க இருக்கின்றோம். இங்கே சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், நான் அவதானித்த ஒரு விடயம், இன்றைய இளைஞர்களிலே பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக கல்வியிலே ஆர்வம் செலுத்துகின்றார்கள். ஆண்கள் மிக மிக குறைவானவர்கள். இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. ஏன் அப்படி அவர்களை இந்த சூழல் அல்லது இந்த சமூகம் மாற்றி இருக்கின்றது என்பது தெரியவில்லை. அவர்கள் ஒரு விதமாக தலைமுடியை வெட்டி கொள்வார்கள். 10ஆம் வகுப்பு ஓயில் பரீட்சையை எடுத்து முடிப்பவர்கள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. நகரத்திலே வேறு மாதிரியும் கிராமங்களிலே வேறு மாதிரியும் இருக்கின்றது. அடுத்து அங்கே அவர்கள் 11ஆம் வகுப்பிலேயே தொடங்கிய காதலிப்பது என்பது ஒரு சாதாரண விடயமாகி அது அவர்களை தெருவிலே கொண்டு விட்டு விடுகின்றது. இந்த இவர்களுக்கான ஒரு எங்களை போன்ற, அதாவது நாங்கள் அமுத சுரபி ஊடாக இந்த எழுச்சியின் கரங்களை உருவாக்குவது போன்ற நிறைய உதவி குழுக்கள் இந்த மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு தேவை. இளைஞர்களை கூப்பிட்டு வைத்து அவர்களுடன் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எந்த ஒரு சமூகம் சார்ந்த அமைப்புகளும் ஏற்படுத்துவதில்லை. அவர்கள் தான் தோன்றித்தனமாக தங்களுக்கு தெரிந்த விதத்தில் போய் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயம். இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கின்றது. அதன் மூலமும் அவர்கள் அப்படி பிற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு உண்மைதான். ஆனால் இதற்கு மேலாக இந்த இளைஞர்களை நகரத்திலும் சரி கிராமங்களிலும் சரி ஒழுங்குபடுத்துவதற்கான எந்த ஒரு அமைப்பும் எங்களிடம் இல்லை. அரசியல் சார்ந்தும் சரி சமூகம் சார்ந்தும் சரி எந்த ஒரு அமைப்பும் எங்களிடம் இல்லை. நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு 15 வருட காலங்களாக அவர்களை போகின்ற போக்கிலேயே விட்டுவிட்டோம். அவர்களை அரவணைத்து அவர்களுடன் பேசி அவர்களுக்கு நல்வழி காட்டி அல்லது அவர்களுக்கான விழாக்களை வைத்து இளைஞர்களை பங்கு பெற்ற வைத்து அவர்கள் அதிலே ஈடுபாடு கொள்ள வைத்து வேறு இடங்களுக்கு, இன்றைக்கு கிராமங்களே பார்த்தா போதைப்பொருள் சர்வசாதாரணமான ஒரு விடயம். இது போன்ற நகரத்திலும் அது காணப்படுகின்றது. இவற்றுக்குள்ளே இந்த இளைஞர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு ஆசிரியர்கள், பாடசாலைகள், பெற்றோர்கள், அடுத்து இவர்களுக்கான விழிப்புணர்வு குழுக்கள், இவைகள் எல்லாம் இணைந்துதான் இந்த இளைஞர்களை நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த இளைஞர் குழாமுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் குழாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இவர்களை வழிநடத்துவதற்கு எங்கேயுமே எதுவுமே இல்லை. சனசமூக நிலையங்கள் எங்களுடைய காலங்களில் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையமாக இருந்தது. இன்றைக்கு சனசமூக நிலையங்களும் இல்லை, அதுக்கு செல்வார்களும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. நாங்கள் எங்களுடைய முயற்சியிலே எழுச்சியின் கரங்கள் என்கின்ற ஒரு விடயத்திலே கிராம பெண்களை ஒன்றிணைத்திருக்கின்றோம்.
கிராம மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகளை நடாத்துகின்றோம். இது வெறும் ஒரு துளிதான். இதுபோல பல விழிப்புணர்வு குழுக்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த மாணவர்களை அங்கே ஒழுங்குபடுத்த வேண்டும். இதற்கான வழிவகைகளை சமூகம் சார்ந்து சமூக சிந்தனை உள்ளவர்கள் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும் என்பது இங்கு உள்ள பிரச்சனை. புலம்பெயர் தேசங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு. அவர்கள் நாங்கள் சந்ததி என்று சொல்லி பார்த்தால், நான் முதலாவது சந்ததி என்று சொல்லி ஜெர்மனியிலே எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு 4வது சந்ததி இருக்கின்றார்கள். 2வது சந்ததியாக பேணப்படுபவர்கள் இலங்கையிலிருந்து பிள்ளைகளாக கூட்டி சென்றவர்கள். அவர்கள் எங்களுடைய தமிழ் பண்பாட்டோடும் தமிழ் மொழியோடும் தமிழ் கலை கலாச்சாரத்தோடும் ஈடுபட்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அன்றைக்கு எங்களுக்கு தமிழ் கற்பிப்பது சுலபமாக இருந்தது. அடுத்த 3வது சந்ததி அங்கு பிறந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது, நான் ஜெர்மன் மொழியை கற்பதா தமிழ் மொழியை கற்பதா என்று சொல்லி. இதற்குள்ளே எங்களுடைய பெற்றோர்களுடைய பொருளாதார தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வதற்காக தாயும் தந்தையின் 2 நேர வேலை இப்படி அலைவதன் காரணமாகவும் பிள்ளைகள் தெருவிலே விடப்படுகின்றார்கள். அவர்கள் கூடுதலான நேரம் ஜெர்மன் பாடசாலைகளிலும் ஜெர்மன் நண்பர்களுடனும் ஜெர்மன் மொழியினூடாக அந்த கலை கலாச்சாரத்துடன் ஈடுபடுவதனால் அவர்களினாலே தமிழுக்குள் வரவோ தமிழ் கலை கலாச்சாரத்தை பின்பற்றவோ முடியவில்லை. இன்றைக்கு 4வது சந்ததி என்று சொல்லி இப்பொழுது பிறந்திருக்கின்ற பிள்ளைகள் எங்களுடைய இந்த அனைத்தையும் அடியோடு வெறுக்கின்றார்கள். இதிலே நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். உலகமயமாக்கலின் விளைவு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இன மக்களுக்கும் ஜெர்மனியர் உட்பட மொழி தேவையில்லை, அவர்களுக்கு இனம் தேவையில்லை, அவர்களுக்கு மதம் தேவையில்லை, அவர்கள் கல்யாணம் தேவையில்லை, திருமணம் தேவையில்லை. நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், லிவிங் டுகெதர். விருப்பம் இல்லாட்டி விலகி போகலாம், பிள்ளை விருப்பம் வேண்டா பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்படியான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஐரோப்பிய கலாச்சாரம் தள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளே எங்களுடைய தமிழ் பிள்ளைகளும் அகப்பட்டிருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் என்னுடைய வயதையொத்த பெற்றோர்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்கின்றார்கள். என்ன தங்களுடைய பிள்ளைகளை தங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அவர்கள் எந்த இனம் சார்ந்தவர்களையும் திருமணம் செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு மதம் தேவையில்லை, மொழி தேவையில்லை, ஆங்கிலம் இருந்தால் போதும். இப்படியான ஒரு கோட்பாட்டுக்குள்ளே அவர்கள் வாழ்கின்றார்கள். இது மிக மிக ஆபத்தான ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய தமிழ் சமூகத்தால் புலம்பெயர் தேசத்தில் இதில் ஒரு இம்மியளவும் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் இதை தாண்டி இன்னும் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் கல்வி சேவைகள் போன்றவர்களும் தங்களாலான அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது பெரிதாக ஈடுபட்டதாக தெரியவில்லை. நீங்கள் இலக்கிய துறையில செயற்பட்டு வர்றீங்கள், அதே நேரம் சமூக செயற்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையில இந்த சமூகத்துக்கு என்ன தேவை? இலக்கிய துறையில சமூக பணியில என்ன தேவை? அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? எழுத்தாளன் என்ற வகையிலே ஒரு எழுத்தாளன் சமூகம் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லது நிறைகளை நாங்கள் எங்களுடைய இலக்கியங்களின் ஊடாக கொண்டு வர வேண்டும். பல கவிஞர்கள் இன்றைக்கு இளைஞர்கள் கவிஞர்களாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் அவர்கள் ஒரு நூலை எழுதிவிட்டு நான் கவிஞர் என்று சொல்லுவதை விட தொடர்ச்சியாக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை அவர்கள் எழுத வேண்டும், சமூகம் சார்ந்த வெற்றிகளை அவர்கள் எழுத வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. அதே நேரத்திலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய நூலும் ஒரு ஆவணம்தான். அந்த ஆவணப்படுத்தலுக்கான வேலைகளை இவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், எழுத்தாளர்களுக்கு பொருளாதார பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களால் எழுதி வெளியிடுகின்ற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் அவர்களால் எழுத முடியாமல் போகின்ற ஒரு போக்கும் இருக்கின்றது. அதற்கு என்ன செய்யலாம் என்று இலக்கிய உலகமோ அல்லது எழுத்தாளர்களோ அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த எழுத்தாளர்களை ஊக்குவித்து அவர்களுடைய பதிவுகளை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அவை ஆவணப்படுத்தலாக எங்களுக்கு இருக்கும். இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை ஒருவன் கவிதையாக எழுதினால் 100 வருடங்களின் பின்பு அந்த கவிதையிலே
இந்த இத்தனையாம் ஆண்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்பது தெரிய வரும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். உதாரணமாக நான் வந்து ஒரு கதை எழுதினேன். அந்த கதையிலே வந்து செப்டிசேமியா என்கின்ற ஒரு நோயை பற்றி எழுதியிருக்கிறேன். அது யுத்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே மிகவும் மோசமாக இருந்த ஒரு நோய். அந்த நோயிலே 3 நாட்களிலே ஒருவர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. அந்த நோய் வந்து எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் நான் அந்த காலத்தில் வாழ்ந்த காரணத்தினாலே அந்த நோயை பற்றி சரியாக தெரிந்து கொண்டு அதை வைத்து நான் ஒரு கதை எழுதியிருக்கின்றேன். இன்றைக்கு அதை எடுத்து வாசிப்பவர்களும் அந்த காலத்தில் இப்படி ஒரு நோய் இருந்திருக்கின்றது என்பது தெரியலாம். இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல இன்றைய இளம் எழுத்தாளர்கள் எங்களுடைய சமூகம் சார்ந்து எங்களுடைய இலக்கியம் சார்ந்து நிறைய படைக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். இதற்கு மூத்த எழுத்தாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சமூகம் சார்ந்த சிந்தனைகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய கிராமங்கள் வெறிச்சோடி போய் கிடக்கின்றன. அந்த கிராமங்களை ஒழுங்குபடுத்தி நகரங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வாழ்வதற்கான எங்களுடைய எதிர்கால வாழ்வியலை நிரந்தரமாக தமிழர்களாக வாழ்வதற்கு நாங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று எல்லோருடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்திருந்து தமிழ் இலக்கியம் சார்ந்த பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய ஆதங்கத்தை பல இடங்களிலே தெரியப்படுத்தி இருந்தீர்கள். பல அறிவுரைகளை கூறியிருந்தீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று இறை ஆசியை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமும் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.